மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. Hi children, how are you going on? Last class we have learned about the reported speech, that is direct speech or indirect speech. Right? Today also we are going to continue this part. Okay? Last class we have discussed about type 1 of the reported speech. Today we are going to start with the type 2. What is type 1? Right, that's right. Type 1 means the reporting part in simple present tense or simple future tense or present perfect tense. These type sentences the type 1, right? Direct speech or indirect speech, right? Direct speech have or indirect speech have always two parts. First one is the reporting part, the second one is the statement parts. Okay? The statement part in simple present, simple future or present perfect, we don't change the statement parts, right? Okay, today we are going to start with the type 2, right? What is type 2? Reporting part, simple past, reporting part in simple past, at the same time the statement part here, right? நாங்கள் பார்த்த reporting part, statement part. அப்போ அங்கே டைப் 1 நாங்கள் பார்த்தது simple present, simple future, present perfect. அப்போ இதுகள் இருந்தால் இந்தியாவில் சேஞ்ச் இல்லைன்னு சொல்லி பார்த்தனாங்க, ரைட்? இந்தியாவில் சேஞ்ச் இல்லைன்னு சொல்லி தான் நாங்கள் லாஸ்ட் கிளாஸ் பார்த்த விஷயம். ஸோ டுடே we are going to start with the part 2, ரைட்? அப்போ part 2ன்றது உண்மையிலேயே இந்த ரிப்போர்ட்டிங் பார்ட் சிம்பிள் பாஸ்டில் அமைஞ்சிருந்தால் அதை நாங்கள் டைப் 2 சொல்லுவோம், ரைட்? டைப் 2 சொல்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட் பார்ட், ரிப்போர்ட்டிங் பார்ட் சிம்பிள் பாஸ்டில் அமைஞ்சிட்டது என்றால் ஸ்டேட்மெண்ட் பார்ட் கட்டாயமாக சேஞ்ச் ஆகும், கட்டாயமாக சேஞ்ச் ஆக வேணும், ரைட்? அப்போ இது டிரெக்ட், இது indirect. Indirect. அப்போ இது direct part, இது indirect part. அப்போ இந்த direct part என்ன டென்ஸில் இருக்குதோ அது indirect ஸ்பீச்சுக்கு வரைக்குள்ள சேஞ்ச் ஆகும். Don't forget to change the pronouns there, right? Pronouns கட்டாயம் மாறும், ரைட்? அது நான் லாஸ்ட் கிளாஸ்லையும் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொன்ன விஷயம். அங்கே சேஞ்ச் இல்லையென்று சொல்லி நாங்கள் டைப் 1 சேஞ்ச் இல்லையென்று சொல்லி செய்யக்குள்ளையும் ப்ரோனவுன்ஸ் எப்போவுமே மாறிக்கொள்ளும். சப்ஜெக்ட் ப்ரோனவுனாக இருக்கிறவர் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனாயும் மாறிக்கொள்ள வேண்டிய தேவை அங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் அப்படி வருதுன்னு சொன்னால், டிரெக்ட்லி அவர் நானண்டோ அல்லது நீ என்றோ சொல்கிற விஷயம் அங்கே நாங்கள் சொல்லிக்குள்ள
நாங்கள் தான் சொல்லுவோம். அவர் நான் என்று சொன்னதை நான் அவர் என்று சொல்லுவேன். அவர் நீ என்று சொன்னதை நான் திருப்பி சொல்லிக்குள்ள நான் என்று சொல்லுவேன். அப்போ ஸோ அங்கே ப்ரோனவுன் சேஞ்ச் ஆகும். இங்கேயும் ப்ரோனவுன் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். அதோடு சேர்ந்ததாக சிம்பிள் ப்ரெசண்டில் இருக்கிற வேர்ப் இங்கால சிம்பிள் பாஸ்ட்டுக்கு மாறும். சிம்பிள் ப்ரெசண்டில் இருக்கிற வேர்ப் சிம்பிள் பாஸ்ட்டுக்கு மாறும். ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருக்கிற வேர்ப் பாஸ்ட் கண்டினியூஸாக மாறும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் என்று இருக்கிறவர் பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறுவர். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் இருக்கிறாள் இங்கால வரைக்க பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாறும். அப்போ நாங்கள் இந்த நாளையும் சிம்பிள் ப்ரெசன்ட், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸுக்குரியவ. அப்போ எங்களுக்கு இதில் நாங்கள் ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு, நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன ப்ரெசன்ட் என்று வர்றதெல்லாம் பாஸ்ட் என்று மாறும். இங்கே பாருங்க, சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், ப்ரெசன்ட் கண்டினியூவஸ், பாஸ்ட் கண்டினியூவஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். அப்போ இங்கே பாருங்க, இந்த ப்ரெசன்ட் இருக்கிறதெல்லாம் பாஸ்ட்டுக்கு வரும். அப்போ இங்கே சிம்பிள், இங்கேயும் சிம்பிள் தான் பாஸ்ட்டுக்கு வரும். இங்கே கண்டினியூவஸ், அங்கே கண்டினியூவஸ் தான். இங்கே பர்ஃபெக்ட், இங்கேயும் பர்ஃபெக்ட் தான். இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ், அங்கே பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் இருக்குது. அப்போ இப்போ பாருங்கோ, இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கிற ஆக்களை பாருங்க. ப்ராக்கெட்டுக்கு ப்ரெசன்ட் பாஸ்ட், ப்ரெசன்ட் பாஸ்ட், ப்ரெசன்ட் பாஸ்ட், ப்ரெசன்ட் பாஸ்ட். ஸோ நாங்கள் ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு ஈஸி. ப்ரெசன்ட் என்று வாரது பாஸ்ட், அது இந்த வாயும் இருக்கு. சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இருந்தால் சிம்பிள் பாஸ்ட், ப்ரெசன்ட் கண்டினியூவஸ், பாஸ்ட் கண்டினியூவஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், அண்ட் present perfect continuous, past perfect continuous. ஓகே, ரைட். அப்போ நீங்கள் இதை மெனக்கெட்டு இருந்து விடிய பாடமாக்க தேவையில்லை. அந்த ப்ரெசண்ட் வாரது பாஸ்ட்டுக்கு மாறும், அவ்வளோந்தான். ப்ரெசண்ட் இருக்கிறது பாஸ்ட்டுக்கு வரும், அவ்வளோந்தான். வேறு எந்த சேஞ்சும் அங்கே இல்லை. ரைட். இப்போ பாஸ்ட்டுக்கு வருவோம். இப்போ இவ்வளோ நேரமும் நாங்கள் பார்த்தது ப்ரெசண்ட்டுக்குரியதைத்தான் பார்த்தோம். என்ன இவ்வளவும் ப்ரெசண்ட்டுக்குரியதை நாங்கள் இங்கே பார்த்தோம். இப்போ பாஸ்ட்டுக்குரியதை பார்க்க போகிறோம். பாஸ்ட்டுக்கு இங்கே 2 டென்ஸான் சம்மந்தப்படும். பாஸ்ட், அப்போ பாஸ்ட்டுக்கு இங்கே 2, சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் கண்டினியூவஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். இப்போ உங்களுக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கு. என்ன சிக்கல்? ரைட், இங்கேயும் பாஸ்ட் பர்ஃபெக்ட், இங்கேயும் பாஸ்ட் பர்ஃபெக்ட், 2 இடமும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்திருக்கு. அப்போ இப்போ என்ன செய்ய போகிறோம்? இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ், இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். அப்போ என்ன செய்ய போகிறோம்? இப்படியே வச்சுட்டு ஆட போகிறோமா? 2 முண்டா வந்துட்டுது. ஏன் பிள்ளைகள் வடிவாக வழங்கிக் கொள்ளுங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ன்றதும் பாஸ்ட்டும் பாஸ்ட் ஆக்ஷன்ஸாக குறித்து வர்றது, அதில் தெளிவாயிருங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ன்றது ஜஸ்ட் பிஃபோர் ஆக்ஷன் என்று சொல்லி படிச்சிருப்பீர்கள். சற்று முன்னர் நடந்த நிகழ்ச்சி. பாஸ்ட் முன்னமே நடந்த நிகழ்ச்சி. ஸோ இங்கே அந்த கிராமர் ரூல்ஸை வகுத்தாக்கள் இப்படி வகுத்திருக்கணும். 2மே நடந்து முடிஞ்சுது என்றதை அடிப்படையாக கொண்டு 2க்குமே பாஸ்ட் பர்ஃபெக்டை இன்டிரெக்ட் பேட்டர்னுக்கு கொடுக்கணும். அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் சற்று முன் முடிந்தது, எப்போதோ முடிந்த மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்டாக வரைக்க முதலே முடிஞ்ச விஷயம் நாங்கள் கதைக்கிற நேரம் நடந்து முடிஞ்சதாக, ஜஸ்ட் பிஃபோர் ஆக்ஷனாக பாஸ்ட்
பர்ஃபெக்டாக அங்கே சொல்லப்படுது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸாக வர மாதிரி இங்கே பாஸ்ட் கண்டினியூவஸும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸாக மாறிக்கொள்ளும். அப்போ இது ரெண்டுலையும் நீங்கள் ஒரு நாளும் குழம்பிக்கொள்ளக்கூடாது. அதில் வலு தெளிவாக இருக்கணும். பிறகு எக்ஸாமில் சில வேளை இப்படி வந்துட்டால் பிறகு அழக்கூடாது. அதை பார்த்துட்டு ஐயோ இப்படி போட்டிருக்கணுமே என்று சொல்லி அதில் இருந்து குழம்ப தேவையில்லை. ஓகே ரைட். இப்போ வருவோம். வில் வுட்டாக மாறும், ஷால் ஷுட்டாக மாறும், கேன் குட்டாக மாறும், மே மைட்டாக மாறும். சரிதான். வில் ஷால் டிரெக்டாக ஃபியூச்சர், கேன் மே நாங்கள் இன்டிரெக்டாக அது இப்போ வரைக்கும் நடக்கலைன்றதை குறிப்பிட்டு ஃப்யூச்சர் என்று சொல்கிறோம் நாங்கள். இதை அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம்னு சொல்லி சில யாராவது சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரைட். அது எப்படி வேணுமென்றாலும் வச்சுருங்க. ரைட். அப்போ இப்போ எங்களுக்கு இந்த டென்ஸை மாற்றுறதுல நிறைய பேர் இடர்படுற நீங்கள். இப்போ நாங்கள் பேப்பர்ஸ் மார்க் பண்ணிக்குள்ளே கரெக்ட் பண்ணிக்குள்ளே பார்த்தா நிறைய பேர் இந்த டென்ஸை ஐடென்டிஃபை பண்ண தவறுற நீங்கள், அல்லது அதை சேஞ்ச் பண்ணிக்குள்ளே நிறைய தவறு விடுற நீங்கள். அந்த இடத்துல தவறுண்டா அதுக்குரிய மார்க்ஸ் இல்லாமல் போகும். அவ்வளோங்க. ரைட். அப்போ நீங்கள் வலு கவனமாக இருக்கணும். அப்போ இது டைப் 2 முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ டைப் 2 எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ரிப்போர்ட்டிங் பார்ட்டுக்குள்ளே வந்து ரிப்போர்ட்டிங் பார்ட் என்ன டென்ஸில் இருக்கு. சிம்பிள் பாஸ்ட்டை கண்டியல் என்றால் உடனே நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம் டிரெக்ட் ஸ்பீச்சில் வந்த டென்ஸ் தனக்கு நேர்முந்திய பாஸ்ட்டுக்கு மாறப்போகுது. டென்ஸ் ப்ரோனவுன் சேஞ்ச் பண்ண போகுது. ஆனால் ப்ரோனவுன் கட்டாயமாக சேஞ்ச் ஆக வேணும். அது டிரெக்ட் ஸ்பீச் இன்டிரெக்ட் ஸ்பீச்சில் ப்ரோனவுன் சேஞ்சுன்றது மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஹியர் in type 2 we must change the grammar. We must change the tense. Right. அப்போ நாங்கள் 2 டென்ஸ்லையுமே ப்ரோனவுனை மாற்றிக்கொள்ளணும். ஸ்பெஷலாக டைப் 2 வாரதில் நாங்கள் டென்ஸையும் மாற்றிக்கொள்ளணும். ரைட். அப்போ இது கிளியரா? ரைட். அப்போ இதில் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நவ். இந்த நவ் டிரெக்ட் ஸ்பீச்சில் இருக்கு. அந்த நவ் இன்டிரெக்ட் ஆகக்குள்ள தென்னாக மாற வேண்டும். we must change into then. Right. அப்போ நவ் தென்னாக மாறும். திஸ் தட்டாக மாறும். இது என்று அவர் குறிப்பிட்டதை நாங்கள் இன்னொரு ஆள் மாறி சொல்லிக்க அவர் இது என்று சொன்னது நாங்கள் அது என்று தான் சொல்லுவோம். ரைட். தீஸ் தோஸ், திஸ் தட், தீஸ் தோஸ். அந்த பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஹியர் தேர். டுடே தட் டே. டுடே என்றது தட் டே என்று மாறும். ஜெஸ்டர்டே த ப்ரீவியஸ் டே என்று மாறும். அல்லது நாங்கள் த லாஸ்ட் டே என்றும் சொல்லிக்கொள்ளலாம். Tomorrow the following day or the next day. The following day or the next day. The last day, the previous day or the last day. The following day or the next day. Right. Last week, the previous week. Last week, the previous week. A week ago. A week ago also we can use. Next week, the following week.
next week, the following week. A year ago, a year before. Right? அப்போ இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்போ இது டைப் 2க்கு தான். அப்புறம் டைப் 1ல் வந்து இதுகளை மாற்றக்கூடாது. டைப் 2வில் நீங்கள் கண்டிப்பாக இவ்வளவு சேஞ்சஸையும் செய்து கொள்ள வேணும். ரைட்? அப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வருவோம். அப்போ இது ஓகே தானே? ரைட். Kamal said, I eat roti. ரைட். அப்போ இதை பார்ப்போம். அப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக இது எப்படி இந்த கொஷனை நீங்கள் டாப் மார்க்ஸ் எடுக்கலாம் என்றதுக்கான ஒரு சிம்பிள் மெத்தட் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. தந்த உடனே பென்சிலால் மார்க் பண்ணுங்க. பென்சிலால் ரிப்போர்ட்டிங் பார்ட்டையும் ஸ்டேட்மெண்ட் பார்ட்டையும் செப்பரேட் பண்ணுங்க. ரைட். இப்போ செப்பரேட் பண்ணிட்டு நீங்கள் கொஷின் பேப்பரை எடுத்து இந்த 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 கொஷின் செய்ய போகிறீர்கள் என்று வரைக்குள்ள முதல் வேலையாக நீங்கள் செப்பரேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன் என்று சொல்கிறேன்டா இது பின்னுக்கும் வரலாம். ஐ ஈட் ரொட்டி இன்வெர்டட் கமாஸுக்கு வந்து செட் கமல் என்னடி கமல் செட் சொல்லிக்கொள்ளலாம். அப்போ அப்புறம் அதை ஸ்டேட்மெண்ட் பார்ட்டு மாறி விளங்க கூட நாங்கள் எக்ஸாம்பிளில் உங்களுக்கு சொன்னேன்னா மாறியும் வரலாம். ஸோ இங்கே இதில் டைப் 1ல் சொல்லிக்க சொன்னேன் அது பின்னுக்கும் வரலாம். ஸோ இங்கேயும் அப்படி வரலாம். அப்போ நீங்கள் முதல் இதை டிவைட் பண்ணிக்கொள்ளுங்க, செப்பரேட் பண்ணிக்கொள்ளுங்க. செப்பரேட் பண்ணி போட்டு இதுதான் எங்களுக்கு இப்போ ரிப்போர்ட்டிங் பார்ட். ஏன் இன்வெர்டட் கமாஸுக்குள்ளே வந்திருக்குது ஐ என்ற வேர்ட் வந்திருக்கு. ஐ வந்தாலும் பிரச்சனை இல்லை. அது இன்டெரக்ட்லையும் ஐ பாவிக்கக்கூடிய இடம் இருக்குது. சரிதான். ஆனால் இன்வெர்டட் கமாஸ் வந்திருக்கு. ஸோ இது டிரெக்ட் ஸ்பீச். இன்வெர்டட் கமாஸ் வாரது எல்லாமே டிரெக்ட் ஸ்பீச். ஸோ இது டிரெக்டில் இருக்குது. ரைட். அப்போ முதலாவது இது போட்டுட்டோம். இப்போ ரெண்டாவது ஸ்டெப் 2 ஐடென்டிஃபை த டென்ஸ் ஆஃப் த சென்டென்ஸ். Here simple past. So we can put a 2 or a tick mark here for identify this is the type 2 pattern of sentence. ரைட். அப்போ இது டைப் 2 அண்டதை இப்போ ஐடென்டிஃபை பண்ணி இருக்கிறான். டைப் 2 அண்டதை போட்டிருக்கிறோம் அல்லது டிக் பண்ணி காட்டிட்டான். இப்போ அடுத்த ஸ்டெப் 3. ஸ்டெப் 1 செப்பரேட் பண்ணிட்டோம். ஸ்டெப் 2 அது என்ன சென்டென்ஸ் என்ன டென்ஸில் இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ ஸ்டெப் 3 we can mark the changeable words. அப்போ இங்கே மார்க் பண்ணுவோம். நான் சர்க்கிள் போடுறேன் ப்ரோனவுன், அண்டர்லைன் பண்ணி விடுறேன் வேர்ப் மாறப்போ. ரொட்டி மாறுமோ இல்லை. சப்ஜெக்ட் ப்ரோனவுன் மாறப்போகிறேன், வேர்ப் கட்டாயமாக மாறப்போகிறேன். 2 பேருமே மாறப்போயினா. அப்போ இப்போ மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணினா அடுத்த ஸ்டெப் கமல் செட் தட் போட வேண்டியது தான். கமல் செட் தட் ஐ என்னவே மாறும், ஹீயாக மாறும். ஐ ஹீயாக மாறும். ஈட் ஏட் என்று மாறி இருக்கு. ஐ ஹீயாக மாறி இருக்கு. ஈட் ஏட் ஏன் ஐ ஈட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஈட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இங்கே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக அது மாற வேணும் என்று சொல்லி பார்த்து நாங்கள். ஸோ ஏட் போட்டுவிட்டோம். ரைட். நெக்ஸ்ட். ரைட். Taran said we are making a kite. அதே மாதிரி செய்வோம், செப்பரேட் பண்ணுவோம். ரைட். சிம்பிள் பாஸ்ட். ஸோ இது டைப் 2. டைப் 2.
இப்போ நாங்கள் இங்கால சேஞ்ச் பண்ண வேண்டிய வேர்ட்ஸை பார்ப்போம். வி சேஞ்ச் பண்ண வேணும். ஆர் மேக்கிங் சேஞ்ச் பண்ண வேணும். வி சேஞ்ச் பண்ண வேண்டிய வேர்ட், ஆர் மேக்கிங் சேஞ்ச் பண்ண வேண்டிய வேர்ட். அப்போ இதுலேயும் இந்த ஆர் மேக்கிங் கண்டினியூவஸ், ப்ரெசன்ட் கண்டினியூவஸ், பாஸ்ட் கண்டினியூவஸாக தானே வரப்போகுது. ஸோ நாங்கள் இந்த ஆவை தான் மாற்ற வேணும். மேக்கிங் மாறுமோ? மாற தேவையில்லை. ஏன் தேவையில்லை? மேக்கிங் சிம்பிள் பாஸ்ட்டுக்கு தானே மாறப்போகுது. அப்போ இங்கே இங்கே அங்கே ஓசாயோ வேவாயோ வந்தால் காணும் என்ன பீவர். அப்போ ஓசோவுக்கு சேஞ்ச் பண்ணினா சரி. இங்கே வி இருக்கிறபடியாக இது எப்போவுமே என்ன வேவாகத்தான் வரும். ஸோ we can start to write. Now Dharan said that we எப்படி மாறும்? இவர் தரன் சொல்கிறார் நாங்கள், தரன் சொல்கிறார் நாங்கள். அப்போ அதை திருப்பி சொல்ல போகிற ஒரு ஆள் எப்படி சொல்லும்? அவர்கள். தட்ஸ் ரைட். ஸோ தே ஆர் சேஞ்ச் as were. Right. Dharan said that they were making a kite. அப்போ இங்கே வேறுங்க வி தே ஆக மாறி ஆ வேவாக மாறி. சரிதானே? ரைட். நெக்ஸ்ட் ஒன். Radha said, I have eaten a bun. Right. செப்பரேட் பண்ணுவோம். ரைட். இது டைப் 2க்குரியது. அப்போ இஞ்சால சேஞ்ச் ஐ சேஞ்ச் ஆகணும். ஹேவ் ஈட்டன் சேஞ்ச் ஆக வேணும். அப்போ இது டைப் 2க்குரியது. ஐ மாற வேணும். ராதா ஹியோ ஷி. பாய்ஸுக்கும் ராதாண்டு பேர் இருக்குது, அது நீங்கள் போட்டுக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஹி ஓ ஷி. அப்போ ஐ மாற போகிறார் ஹியோ ஷியாக. ஹேவ் ஈட்டன் எப்படி மாறும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இங்கே இருக்குது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. ஸோ நாங்கள் அதை பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாற்றி விட்டால் சரி. அப்போ இந்த ஈட்டன் மாறுமா? ஈட்டன் மாறுமா? மாறாது. இந்த ஹேவ் மாற வேணும். எப்படி மாறணும்? ஹேட் மாறணும். அப்போ ராதா said that she had eaten a bun. She had eaten. She. Right? Then next one. Kamala said, right? Type 2. ஸோ நாங்கள் சேஞ்ச் பண்ண வேணும். விஏ சேஞ்ச் பண்ண வேணும். ஹேவ் பீன் ரைட்டிங். அப்போ எங்களுக்கு அங்கே நாங்கள் முதல் பார்த்து நாங்கள் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் மாதிரி பிரச்சனை இல்லை. இங்கே அதே டென்ஷனுடைய பாஸ்ட் ஃபார்மில் வர வேணும். அப்போ இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் இருக்குது. ஸோ இங்கே நாங்கள் எழுத வேண்டியது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். அப்போ இது இவ்வளவும் மாற வேணும் என்றாலும் நாங்கள் மாற்ற வேண்டியது இவரை மட்டும் மாற்றி விட்டால் காணும் ஹேவை. அப்போ வியையும் ஹேவையும் மாற்றினா பிறகு எங்களுக்கு பார்த்து எழுதுகிற வேலை தான். பக்கத்தில் இருக்கிற ஆளையில் கொஷின் பேப்பரில் உள்ளதை பார்த்து ஆன்சர் எழுதணும். ஏன் அதை பார்த்து எழுதணுமென்றதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வருமாண்டா உங்கள்கிட்ட நீங்கள் எழுதின ஆன்சர் இன்கரெக்ட் ஆன்சர். ஸோ இதில் பார்த்து எழுதைக்குள்ளே ஸ்பெல்லிங் எரர்ஸ் வராமல் கவனமாக எழுத வேண்டிய தேவை இருக்குது. ரைட். நீங்கள் விரலால் ஒரு விரலால் சின்ன வகுப்புகளில் எழுதின மாதிரி புத்தகத்தில் பார்த்து எழுத சொல்லி டீச்சர் மேருடைய நேரம் விரலால் தொட்டு 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 எழுதுறது, அது மாதிரி தொட்டு கொண்டு எழுதினாலும் பரவாயில்லை. ஏனென்றால் அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ஏதாவது வந்ததுண்டா சரியான முறையில் நீங்கள் டென்ஸை கண்டுபிடிச்சு எழுதினாலும் ஸ்பெல்லிங் எரர் உங்களுக்கு அந்த ஆன்சரை பிள்ளையானதாக தான் உங்களுக்கு 0 மார்க்ஸை தரும். ஸோ கவனமாக இருக்கும். ரைட். அப்போ இங்கே சேஞ்ச் பண்ண வேண்டியது வி சேஞ்ச் ஆகணும்,
have change ஆகும். Right, change பண்ணி விடுவோம். Kamala said that they have had. அப்ப they had been writing a letter. Right? அப்போ இப்போ நாங்கள் ப்ரெசண்ட்டுக்குரிய 4 வடிவமும் பார்த்துருக்கிறோம். பாருங்க, சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்டாக, ப்ரெசன்ட் கண்டினியூவஸ், பாஸ்ட் கண்டினியூவஸாக, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். Right? Shall we move? Right. David said, we played football yesterday. Right, the same work. Separate the sentence, identify the tense, simple past, so type 2. So change I, the pronoun, change the verb. Okay. Here, yesterday also, we have to change here. அப்போ எப்படி மாற்ற போகிறோம்? they played, had played, yesterday, the previous day. Right? David said that they had played football the previous day. they ஆக மாறி இருக்கு, played, had played ஆக மாறி இருக்கு, yesterday, the previous day ஆக மாறி இருக்கு. எங்களுடைய ரூல்ஸின் படி நாங்கள் மாற்றி இருக்கு. Right. Daya said, we were buying some fruits this market. We were buying some fruits this market. அப்போ இங்கே type 2. ஸோ நாங்கள் இஞ்சால சேஞ்ச் பண்ணணும். we were buying this. எல்லாத்தையும் மார்க் பண்ணணும், இல்லைன்னா நாங்கள் மிஸ் பண்ணிடுவோம். நீங்கள் கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் செய்ய தொடங்கினோடனே பென்சிலால் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. எதை மாற்ற வேணும்ன்றதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. வேணுமெண்டா அதை எப்படி மாற்றணுமென்றதையும் பென்சிலால் குறிக்கிறாண்டாலும் லைட்டாக குறித்து கொள்ளலாம். பிறகு வேண்டாத நேரம் இருக்குமெண்டா எஸ்ஏ எல்லாம் எழுதி முடிஞ்சு எல்லாம் இருக்கா சரி பார்த்துட்டு அப்படி நேரம் வருமென்று சொன்னால் அதை அழித்து விடலாம். இல்லையாண்டா பென்சில் மார்க்ஸ் பிரச்சனையே இல்லை, அப்படியே கொடுக்கலாம். ரைட், பென்சில் மார்க் பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் ஆன்சர் பென்சிலால் எழுதலாமோ? நோ, எழுதவே கூடாது. ரைட், பெண்ணால் மட்டும்தான் எழுதலாம். கருப்பு பென் அல்லது ப்ளூ பென் ரெண்டும் கலந்தும் எழுத வேண்டாம். ரைட், அப்போ இங்கே பார்த்தா வி மாறப்போகுது, were buying மாறப்போகுது, திஸ் மாறப்போகுது. ரைட், அப்போ திஸ் that மாறப்போகுது, were buying, right, had been buying, right, we, they, right. அப்போ Daya said that they had been buying some fruits that market. That market had been buying they. Right? Radha said, I shall visit your home tomorrow. So, said. அப்போ இது டைப் 2 மாறப்போகுது. அப்போ இங்கே ஐ மாறணும், ஷால் விசிட் மாறணும், யுவா மாறணும், டுமாரோ மாறணும், இவ்வளவும் மாறணும். இந்த யுவரம் ஒரு ப்ரோனவுன் தானே. ஸோ அதையும் நாங்கள் கவனத்தில் எடுக்கணும்.
மாற்றுவோம். Radha said that she would visit my home, your home, my home, the following day. அப்போ இங்கே பார்த்தா ஐ ஷியாகவும் வில் உட்டாகவும் யுவர் மையாகவும் டுமாரோ த ஃபாலோயிங் டே ஆகவும் மாறி இருக்கு. சரிதானே? மாறி இருக்கு. இங்கேயும் அதே மாதிரி டைப் 2. அப்போ நாங்கள் இங்கே மாற்றணும், யூ மாறணும், வில் மாறணும், அவ்வளோதான். அப்போ 2 பேரும் இங்கே ஐ வந்தபடியா ரைட் இல்லைன்னா would பாவிச்சாலும் பிரச்சனை இல்லை. பாலா said that I should win the competition. Maran said we can do this work well. Maran said that they could do this work, இங்கே that work well. Can, could, we, they. இந்த சேஞ்சுகள் அப்படி நடந்திருக்கண்டு பாருங்க. ரைட்? ரைட். அப்போ இந்த சேஞ்சோட நாங்கள் இந்த கிளாஸை முடிவுக்கு கொண்டு வருவோம். ரைட்? அடுத்தது சம் ஸ்பெஷல் கேசஸ் இருக்குது. சரி, ஸ்பெஷல் கேஸ் இதை டைப் 3 என்று சொல்லினா, எக்ஸெப்ஷனல் கேசஸ் என்று சொல்லினா அதுக்கு பேர் உங்களுக்கு தேவையில்லை. அது எப்படி, அதனுடைய அமைப்பு எப்படின்றது தான் முக்கியம். We will meet with the part next class. Okay, goodbye. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.